சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை தொடர்ந்து அடுத்து சிக்கும் போலீசார் கைப்பற்றிய 7.5 லட்சம் கடத்தலுக்கான கூலியா என்று விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கால் டீடைல்ஸ் வைத்து ஏடிஜிபி ஜெயராமிடம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடத்தலுக்கு பயன்பட்டதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமின் காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 கார்களையும் அதிலிருந்து 7.5 லட்சத்தையும் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். கடத்தல் வழக்கில் அடுத்தடுத்து புதிய தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடத்தல் வழக்கில் தினமும் பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. காதல் விவகாரத்தில் அந்த 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்பாக திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் 5 பேர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டார்கள். அதில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பெண் காவலர் மகேஸ்வரி, அதே போல பெண்ணுடைய தந்தை மணராஜா, வழக்கறிஞர் சரத்குமார், டேவிட் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மகேஸ்வரி மற்றும் வழக்கறிஞர் சரத்குமார் 2 பேரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவர்களுடைய கால் டீடைல்ஸ் முழுவதுமாக போலீசார் கைப்பற்றி விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் தான் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருடைய விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரணை நடத்த முயன்ற போதுதான் அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டது. மேலும் அவர் தலைமறைவானார். உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுவும் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல இந்த சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் சிறுவனை மீண்டும் அவரது வீட்டிற்கு அருகேயே வந்து விடும்போது அந்த கார் பயன்படுத்தப்பட்ட கார் ஏடிஜிபியுடைய கார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சிறுவனை கடத்திய பிறகு பூந்தமல்லி அடுத்த திருமலிசை பகுதியில் வைத்து ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த ஹோட்டல் அருகே வைத்து சில சிசிடிவி காட்சிகளிலும் போலீசார் கைப்பற்றி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் தான் காருடைய எண்கள் அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. அதனை மையமாக வைத்து முதல் தகவல் அறிக்கையில் காருடைய எண் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஏடிஜிபி ஜெயராமுடைய காரை ஓட்டி வந்தது அவருடைய கார் ஓட்டுநர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரும் போலீஸ் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 2 காவலர்கள் அவருக்கு ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார்கள். அந்த 2 காவலர்களிடையும் தற்போது விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு காவலர் இந்த வழக்கில் கைதாக வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடத்தப்பட்ட சிறுவனை அந்த காவலர் தான் காரில் அழைத்து சென்று பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அருகே விட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே கடத்தல் வழக்கில் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்திருக்கிறார்கள். அதனால் அவரையும் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக திருவாலங்காடு போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தம் 3 கார்கள் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 3 கார்களில் ஒரு காரில் இருந்து 7.5 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணம் கடத்தலுக்கான கூலி தொகையாக இருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இந்த கடத்தலுக்கு கூலியாக பெறப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த முழுமையான தொகை எவ்வளவு என்ற விவரங்களை காவல்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. அதே போல அந்த கடத்தல் சம்பவத்திற்கு பிறகு 7.5 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பங்கு பிரிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக, இந்த கடத்தலுக்கு கூலியாக பேசப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 25 லட்சம் ரூபாய் பங்காக பிரிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பணம் தான் 7.5 லட்சம் ரூபாய் பணம் என்பது காவல்துறை சந்தேகமாக இருக்கிறது. அந்த கோணத்தில் தான் விசாரணையை காவல்துறையினர் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். கடத்தல் தொடர்பான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக மகேஸ்வரி, பூவை ஜெகன்மூர்த்தி, ஜெயராம் மற்றும் வழக்கறிஞர் சரத்குமார் ஆகியோர் பேசிக்கொண்ட கால் டீடைல்ஸ் முழுவதுமாக காவல்துறையினர் கைப்பற்றி தனித்தனியாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்குகளில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை காவல்துறையினர் தனித்தனியாக ஒரு பட்டியலை எடுத்து தங்களது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள்.
நன்றி சுப்பிரமணியன்.